ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டர் க்ரீமில் ஒரு பர்த்டே கேக். இது ரொம்ப முன்னாடி செஞ்ச கேக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. அதுக்கு நான் இன்றைக்கி தூள் சர்க்கரை பவுட்ரு பண்ண சுகர் ஒரு கப் எடுத்துருக்கேங்க. ஒரு 1லேருந்து 1.25 கப் எடுத்துக்கலாம். நான் அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, ஏன்னா அளவுகள்லாம் நானே மறந்துட்டேன். அதனால் அளவுகள் கரெக்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஏன்னா ரொம்ப முன்னாடி செஞ்சது. இது நம்ம பட்டர் க்ரீம் ஐசிங் செய்கிறோம் தெரியுங்களா, அதே மாதிரி தான் இது. கொஞ்சம் வேறு வெரைட்டி. இதுக்கு முன்னாடி நம்ம ரஷ்யன் பட்டர் க்ரீம் செஞ்சோம்ல, அந்த மாதிரி. பால் 1/4 கப்பே அதிகம் தாங்க. 1/4 கப் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது தூள் பண்ண சர்க்கரை இல்லைங்களா, கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு மெல்ட் ஆகி கிடச்சிரும். அதனால் நமக்கு 1/4 கப் பால் போதும். நான் என்ன பண்ணேன்னா, டக்குன்னு நமக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக செய்யணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ண அந்த சர்க்கரை மெல்ட் ஆகிறதுக்காக. கொஞ்சம் திரியாங்க தாங்க இருக்கும். எப்போவுமே பவுட்ரு சுகர்னு அப்படியே நைஸ் பவுடர் மாதிரி மைதா மாவு மாதிரிலாம் இருக்காது, திரியாக தான் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் மெல்ட் பண்ணோன்னா அந்த சர்க்கரை மெல்ட் ஆகிடும். இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பவுலுக்கு மாற்றி இதை மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் நமக்கு கூல் ஆகும். அதாவது என்னென்னா, கொஞ்சம் நம்ம க்ரீம் அடிக்கும் போது மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக இப்போ பட்டர் நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். 200 கிராம் இல்லை, நமக்கு கேக் அளவு பொறுத்து. நான் ஒரு 1 kg கேக்கு செஞ்சுருந்தேன். அதனால் நமக்கு 200 கிராம் பட்டர் ரொம்ப மெல்ட் ஆகிடக்கூடாதுங்க. நம்ம இதுக்கு சேர்க்குற மாதிரி பிஸ்கெட் அதுக்கெலாம் சேர்க்குற மாதிரி இப்படி அழுத்தினோன்னா டொபக்குன்னு உள்ளே போகக்கூடாது. நம்ம கை கொஞ்சம் அழுத்துனா கொஞ்சம் அழுந்தணும். அந்த கூலிங் இருக்கணும், ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்பவும் மெல்ட் ஆகிடக்கூடாது. ஒரு மாதிரி மிடில் ஸ்டேஜாக இருக்கணும். இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த பீட்டரோட விஸ்க் இருக்குது இல்லைங்களா, அதை ஆன் பண்ணாமல் மெதுவாக இப்படி உள்ளே அழுத்தி பார்த்தீங்கன்னா அழுந்தணும். அந்த மாதிரி அழுந்துச்சுன்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம இப்போ பட்டரை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த விப்பிங் க்ரீம் சொல்லி க்ரீம்னு வருது என் வாயிலேயே. இப்போ பட்டர் க்ரீம் நம்ம மெல்ட் பண்ணி விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். சாரிங்க, ரொம்ப இன்றைக்கி என்னமோ தடுமாறுறேன். நம்ம விப்பிங் க்ரீம் அடிக்கிற மாதிரி அடித்து எடுத்துக்கலாங்க, அவ்வளோதான். இது ரொம்ப முன்னாடி செஞ்சதுங்க. என்னோடய அப்பா பர்த்டேக்கு செஞ்சேன் நான் கேக்கு. சரி, அவங்களுக்கு இந்த ஐஸ் க்ரீமே பிடிக்காதுங்க. அதனால் அவங்களுக்காக எப்பவுமே இந்த மாதிரி க்ரீம் தான் நான் அதிகமாக செய்வேன். இது ஒரு தடவை இந்த ரஷ்யன் பட்டர் க்ரீம் செஞ்சேன்ல என் சிஸ்டரோட பர்த்டேக்கு, அந்த மாதிரி தான் செய்வேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த காலத்து ஆளுங்களுக்கு, எனக்கே கூட இது என்னமோ அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது. நம்ம கேக் சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்க மாட்டேங்குது. கடைகளில் சாப்பிடும் போது நான் சொல்லுவேன், இது என்ன கேக் சாப்பிட்ட மாதிரியே இல்லைன்னு. அவங்களுக்கும் அதே மாதிரி தான் தோணும். எனக்கு இந்த பீஸ் கேக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்க பசங்களுக்கு அதெல்லாம் என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் லைக் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் இந்த க்ரீம் எங்கள் பசங்க எல்லாமே சாப்பிட்டாங்க. என் அக்கா பசங்க, என் பையன் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் கூட மைல்டாக இருக்குது, ஸ்வீட்டு நல்லாயிருக்கு, டெக்ஸ்சர்லாம் நல்லா இருக்குது. அதாவது அவங்களுக்கு என்னென்னா, இந்த க்ரீம் ஸ்மூத்தாக இருக்கணும், அது மட்டும்தான் வேணும். இவங்களுக்கு நரன்னு இருந்தால் அது இறங்காது, சாப்பிட மாட்டாங்க, ஒரே கலாட்டா பண்ணுவாங்க. அதனால் நான் இந்த கொஞ்சம் நிறைய இதெல்லாம் ரெசிபிலாம் பார்த்து தாங்க செஞ்சேன் இதை கூட. அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ். இதே எக் ஒயிட் மட்டும் எடுத்து க்ரீம்லாம் செய்வாங்க. அதை நம்ம ஃப்யூச்சரில் எப்பயாவது செய்யலான்ட்டு. இது வேறு புரட்டாசி மாதம் செஞ்சதுனால நம்ம பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. புரட்டாசி போச்சு, ஐப்பசி, கார்த்திகை, ஆஹா 3 மாதம் ஆயிடுச்சுங்க நான் செஞ்சேன் இந்த கேக்கை. செஞ்சு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் போடுறதுக்குள்ளே நடுவில் தீபாவளி வந்துருச்சு, அது இதுன்னு நிறையா அப்படியே நம்ம ஃபெஸ்டிவல் மூடுக்கு போயிட்டோம். அதனால் இந்த கேக்கோட இதுவே எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அதனால தான் அளவுகள்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு சொன்னேன், ஏன்னா நானே நிறைய மறந்துட்டேங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த பேல் எல்லோ கலர், அதாவது பேல் ஒயிட் வரணுங்க. நமக்கு மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லைங்களா அந்த பட்டர், அது அப்படியே பேல் ஒயிட், ஒரு முறை ஹாஃப் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கலர் மாறணும்.
அது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதை எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ க்ரீம் வந்து நமக்கு நல்லா டபுள் ஆகி கிடைக்கும். எப்போயுமே இந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம் வந்து நமக்கு டபுள் ஆகி தான் கிடைக்கும். இப்போ விப்பிங் க்ரீம் எப்படியோ அதே மாதிரி தான் பட்டர் க்ரீமும் நம்ம பீட் பண்ண அதை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது உள்ளே வந்து அந்த ஏர்லாம் போய் நமக்கு அப்படியே புசு புசுன்னு வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம அதை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து நான் கொஞ்சமாக இது வந்து வெனிலா, ஃபுல் அண்ட் ஃபுல் வெனிலா க்ரீம், இதுக்கு எந்த ஃப்ளேவரும் நான் சேர்க்கலை. எப்பயுமே வெனிலா க்ரீமுன்னா நான் வந்து ஒயிட் கலரை தவிர எதுவுமே பண்ணுறது இல்லைன்ட்டு வேறு எங்கள் வீட்டில் எல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட்டு. சரி இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு நம்ம வந்து ப்ளூ கலர் ஆட் பண்ணுவோம். வெனிலான்னா ப்ளூ கலர் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி நமக்கு சின்ன வயசுலலாம் இருக்கும். சரி அதையே இந்த இதில் வந்து அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து லைட்டாக ப்ளூ கலர் சேர்த்தேங்க. ரொம்ப லைட்டாக சேர்த்தேன். ஏன்னா ஃபுட் கலரும் நாட் குட் ஃபார் ஹெல்த்து. அதனால் இது வந்து என்றைக்குன்னா அப்படி சேர்த்துக்கிறது நல்லது. நான் வந்து எப்பயுமே ஃபுட் கலர் நிறைய சேர்க்க மாட்டேங்க. நான் அதே மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறவங்கக்கிட்டையும் சொல்லிவிடுவேன், நான் லைட்டாக தாங்க கலர் சேர்ப்பேன், ரொம்ப சேர்க்க மாட்டேன் அப்படின்னு. அதனால் டார்க் கலர்ஸ் நானே அவங்களுக்கு யாருக்குமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நானும் அதை செய்ய மாட்டேன். ஆனால் வந்து நம்ம ஜெல் கலர்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இப்போ கலரை வந்து க்ரீமில் டைரெக்டாக பண்ணால் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குங்க. இதையே வந்து நம்ம ஜெல்ல, அந்த நியூட்ரல் ஜெல் இருக்குங்க, அதில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த நம்ம என்ன கலர் அந்த பாட்டிலில் இருக்கோ அந்த கலர் அப்படியே வரும், அந்த மாதிரி வரும். நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு கேக் செஞ்சுருக்குறோம், ப்ளூபெர்ரி கேக். அதை வந்து நான் அப்படிதான், அந்த ஜெல் வந்து நான் கடையில் வாங்கலைங்க, வீட்லேயே ரெடி பண்ணி செஞ்சோம் அந்த ஜெல்லு. அது வந்து சூப்பராக இருந்தது. அது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நமக்கு அந்த எக்ஸாக்ட் கலர் வந்து அப்படியே கிடைக்கும். எக்ஸாக்ட் நம்ம என்ன கலர் சேர்க்குறோமோ அந்த கலர் அப்படியே கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி க்ரீம்ஸில் நம்ம என்ன கலர் சேர்த்தாலும் நம்ம நிறைய கலர் சேர்க்குற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம நியூட்ரல், அதாவது அந்த ஜெல் யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நானும் அதை யூஸ் பண்ணதில்லை. நான் வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணேன், அதை கடையில் வாங்கி யூஸ் பண்ணல. முக்கால்வாசி கடையில் வாங்க மாட்டேன். அதோடய ரெசிபியெல்லாம் பார்த்து நானே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்குவேன் இந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம். அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி அப்படின்ட்டு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க இதை ஆட் பண்ணணும். ஒரே அப்படியே போட்டு பீட் பண்ண வேண்டாம். ஒரு ஸ்பூனாக ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. அது பெரிய ஸ்பூனு, அதனால் டேபிள் ஸ்பூன் அப்படி கணக்கு வச்சுட்டு ஊற்றிட்டே வாங்க, அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக பீட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. க்ரீம் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே அந்த க்ரீம் இது பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி இது பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நேரம் வேகமாக மோட்ரு ஓடுறது அது கூட ஒரு சில சமயம் என்ன ஆகும்னா, இந்த மோட்டர் வந்து ஓட அந்த கம்பி கொஞ்சம் சூடாகுங்க. அந்த சூடு பட்டுச்சுன்னா கூட க்ரீம் வந்து என்ன ஆகும்னா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இது செய்யும் போது கொஞ்சம் வெயில் சீசன் தான், அதனால் எனக்கு வந்து க்ரீம் ரொம்பவே மெல்ட் ஆகிட்டே இருந்தது அன்றைக்கி. அதனால் நான் கொஞ்சம் வந்து ஒரு 5 minutes to 10 minutes தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சு எடுத்தேன். ஏன்னா இதை வந்து ரொம்ப ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், ஏன்னா இது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டான்ற மாதிரி கேட்குது. அதனால் நான் வந்து சரி கொஞ்சமாக அதாவது அந்த பட்டரை வந்து கொஞ்சம் கூல் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம மொத்தமாக இந்த மாதிரி போட்டு பீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக எப்படி வந்துச்சுன்னு காமிக்கிறேன். ஆனால் அதை பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சேங்க. இப்போ வந்து நமக்கு கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதாவது இந்த மந்த்லாம் வந்து நமக்கு எப்படின்னா கூலாக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இந்த மாதிரி க்ரீம்லாம் செஞ்சிங்கன்னு நினச்சிக்கோங்க, உங்களுக்கு நல்லாவே நிற்கும், ஸ்டேபிளாக நிற்கும். நார்மலாக விப்பிங் க்ரீம் கூட நான் வந்து இந்த சீசனில் கேக் ஆர்டர்லாம் வந்ததுன்னா எனக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. ஏன்னா சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிற வேலை எனக்கு கொஞ்சம் மிச்சமாகும். க்ரம் கோட் கொடுத்துட்டு வைப்பேன், ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஃபுல் ஐசிங் முடித்து டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வச்சுருவேன். அப்புறம் கேட்குறப்போ எடுத்து கொடுத்துருவேன். ஆனால் இந்த சம்மரு அப்போ இந்த கொஞ்சம் மிடில் அந்த டைம்லலாம் கொஞ்சம் என்னென்னா வெயிலுக்கு வந்து அந்த க்ரீம் மெல்ட் ஆகுது. இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். க்ரீமுக்கு வந்து நம்ம சுகர் சிரப்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. சுகர் சிரப் அப்ளை பண்ண வேண்டாம் இதுக்கு. ஏன்னா இது வந்து நம்ம சுகர் சிரப் எதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோன்னா, அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த
கேக் வந்து ஹார்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக வைக்கிறது. இது நம்ம கொஞ்ச நேரம் தானே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம், அதனால் நோ ப்ராப்ளம். நம்ம வந்து இதை வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாம். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த கேக்கெல்லாம் நம்ம தாராளமாக வெளியே வச்சுக்கலாம், மெல்ட் ஆகாது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்துடலாம். நான் செய்யும் போது இதை சொன்னேன்லங்க, கொஞ்சம் வெயில் அந்த அந்த மந்த்து அக்டோபரில் கொஞ்சம் வெயில் இருந்தது. அதாவது அக்டோபர் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் வெயில் இருக்க தான் செய்யுது. நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம வந்து மேலே ஃபைனல் கோட்டிங் என்னன்னு தெரியல, இன்றைக்கி நான் ரொம்ப தடுமாறுறேன் பேசுகிறதுக்கு. ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ வெளியவே வச்சுக்கலாங்க. இப்போ வந்து அவ்வளோவா மெல்ட் ஆகாது. இந்த சீசன்லாம் நமக்கு கொஞ்சம் செட் ஆயிரும். நான் அக்கா பையன் பர்த்டேக்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவேன். ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி தான் நான் ஃப்ரிட்ஜிலேயே வைப்பேன், ரொம்ப முன்னாடியே வைக்க மாட்டேன். இப்போ பாருங்கள், மேலே வந்து டிசைன் மாதிரி நான் சும்மா அந்த ஸ்பைரல் மாதிரி போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து ஏன்னா இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறது இல்லைங்களா, அதனால் நம்ம கொஞ்சம் ஃபாண்டன்ட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப நாளாக அந்த ஃபாண்டன்ட் ஒர்க்லாம் யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. என்னென்னா என் பையன் என் ஹஸ்பண்டு அவங்களுக்குலாம் அது என்னென்னு பிடிக்க மாட்டேங்குது. அது ஒரு மாதிரி கம்மு மாதிரி இருக்குன்றதால பிடிக்கல. எனக்கு என்னமோ அது டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்ன பண்ணேன், இதை செய்யும் போதே கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. இதே இவங்களுக்குலாம் பிடிக்கலன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு, சரி இந்த தடவை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் அதை வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, இது நான் சைடில் போட்டுக்கிட்டது. நான் இந்த என்னமோ டைலோஸ் பவுடர் அது இதுன்னாங்க, அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போதைக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு என்கிட்ட இருந்துச்சு. அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு அதை நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. பிசைஞ்சிட்டு அப்புறமா தான் செய்யணும். அப்போ தான் நமக்கு வந்து வரும், இல்லைன்னா அங்கங்கே கிராக்காக விட்டுரும். நல்லா அதுக்கு வந்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு பண்ணணும். நான் வந்து இந்த மாதிரி பூ, அப்புறம் இன்னும் குட்டி குட்டி பூ, அப்புறம் பேர் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். லெட்டர்ஸ்லாம் அதுக்கெல்லாம் வச்சுட்டேன். இதெல்லாம் நான் வாங்கி ஒரு 1.5 வருஷம் மேலே இருக்குங்க. ஒரு தடவை கேக் செய்யும் போது இந்த டூல்ஸ்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி அப்போன்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னன்னே தெரில, இந்த ஃபாண்டன்ட் கேக்கு மாதிரி எதுவுமே யாருமே கேட்கல டிசைனே. நீங்கள் நார்மலாக போடுங்க அதை மட்டும் சொல்கிறாங்க. சரி அவங்களும் விரும்புறது இல்லைன்னு நானும் எல்லாமே இந்த பேர் எல்லாமே நான் சாக்லேட்டில் கொடுத்து விட்ருவேன் அவங்களுக்கு மட்டும். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, அந்த நம்ம கேக் வந்து ப்ளூ கலர் இல்லைங்களா, அதனால் ப்ளூ கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ரவுண்டாக இருந்துச்சு. அதை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து இது சென்டரில் ஒரு பள்ளம் பண்ணி அதில் வச்சுட்டேன். அதே மாதிரி எல்லா பூலையுமே அதே மாதிரி தான் வச்சு பார்த்தேன், நின்றுச்சு. சரி அப்படியே நம்ம எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலெல்லாமும் அதே மாதிரி நடுவில் வந்து ப்ளூ கலர் பால்ஸ், ப்ளூ கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதை வந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம டிசைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து சைடில் வச்சு பார்க்கலாம். வச்சுட்டு மிச்சத்தை வந்து நான் மேலே தாங்க வச்சேன். நிறைய பண்ணி வச்சுக்கிட்டேன். சரி வேண்டான்னா நம்ம அப்படியே வச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எப்பயுமே இதுங்க, நான் ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன்னா, கேக்கு செய்கிறப்போ ஃபுல்லாக சுற்றியெல்லாம் பூவெல்லாம் போட்டுட்டு பார்த்தா நடுவில் பேரை எழுத முடியாமல் போயிடுச்சு. அதுலேருந்து என்ன பண்ணுறது, இப்போல்லாம் முதல்ல பேரை எழுதிடுறது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பூ டிசைனை இப்படியும் அப்படியும் மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நானே வந்து இதை சொல்லுவாங்கள்ல எல்லாமே பட்டு தேடுற கேஸுன்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு தடவையும் ஒரு தப்பை பண்ணும் போது தான் அடுத்தது இந்த தப்பை செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் கொஞ்சம் இந்த பாருங்கள் அதில் கட் பண்ண பீஸுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.